விஜய் ஆட்சியிலிருந்து விலகி கொள்ளலாம். பொதுமக்களே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அளித்த ஆதரவால் என்னால் ஆட்சி நடத்த முடியவில்லை. கூட்டணி கட்சிகள் என்னை பலவந்தப்படுத்துகிறார்கள். அவர்கள் நம்பிக்கையான கூட்டணி இல்லை, திமுகவுடைய தூதுவர்கள். ஆகையால் நான் ஆட்சியிலிருந்து விலகுகிறேன், மீண்டும் தேர்தலை சந்திக்கப் போகிறேன் என்று விஜய் தானாக பதவி விலகி கொண்டால் அடுத்த தேர்தலில் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவார்கள். அதை நோக்கி நகர வேண்டும். திமுக, அதிமுக 2 கட்சிகளும் ஒரு 10 வருடத்திற்கு பின்தள்ளப்படும். நீங்கள் ஊழல் அதிகாரிகளால், ஊழல் அமைச்சர்களால், ஊழல் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். விசிகாவிலிருந்து வெளியேறிய ஆதவ் அர்ஜுனா இப்பொழுது விசிக தயவில் எப்படியாவது அமைச்சராகிவிட வேண்டும், எப்படியாவது கோடிகளை குவித்துவிட வேண்டும். அரசு திட்டங்களை அத்தனையும் நாம் செயல்படுத்த வேண்டும். இப்படியான ஒரு எதிர்பார்ப்பு, பணம், பெட்டி, துட்டு, மணி